ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரியலிஸ்டிக்கான நோஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டர் பார்ட் வந்து சர்க்கிள், ஸோ அதை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதிலேருந்து நாஸ்ட்ரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு சைடில் 2 சைடும் கர்வ்ஸ் வரும். ஸோ இதை பண்ணாலே ஓரளவு நம்மளுக்கு ஷேப் கிடச்சிரும். அதோட ரெஃபரன்ஸ் பிக்சரில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து நாஸ்ட்ரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கர்வ்ஸும் அதை பொறுத்து ட்ரா பண்ணணும். நீடபிள் எரேசர்னால் எரேஸ் பண்ணிவிட்டு நான் பக்காவாக அவுட்லைன் தரப்போகிறேன். ஷேடிங்கை பொறுத்த வரைக்கும் நோஸில் கீழே எப்பயுமே வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அந்த பார்ட்டை நான் டார்க்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2B பென்சிலை வச்சு ஷேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு இருக்கிற ஹைலைட்ஸை தவிர்த்து சைட்லையும் நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் ஸ்டெம்பை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீடபிள் எரேசரை வச்சு எங்கே ஹைலைட் வேணுமோ அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறோம். ரியலிஸ்டிக்காக வேணும்னா நம்ம அகைன் ஷேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் நான் இப்போ நெக்ஸ்ட்டு கோட்டிங் கொடுக்குறேன். எப்பயுமே நோஸோட ரைட் சைடு அவுட்டர் பார்ட்டில் வந்து ஷேட் இருக்கும் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ஷேட் இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நோஸோட ரைட்டர் சைடு கீழே வந்து அந்த ஷேடோ இருக்கிறனால நான் ஷேட் பண்ணுறேன். எல்லாம் டார்க்காக இருக்கும், நல்லா அப்சர்வ் பண்ணி 2B பென்சிலில் ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு ஷேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஷ்யூ யூஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் ஃபேஸ் ஷேடிங்க்கெலாம் டிஷ்யூ யூஸ் பண்ணுவேன் அண்ட் நோஸ்க்கெலாம் வந்து பிளெண்டிங் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ டார்க்காக ஷேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு நோஸ் கிடைக்கும். நாஸ்ட்ரல்ஸ்க்கு டார்க்கான பென்சில் எடுத்துக்கோங்க. 8B ஆர் 10B எதுனாலும் எடுத்துகிட்டு நாஸ்ட்ரல்ஸை டார்க்காக கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கும்.